ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, டிஎன்பிசி ஒரே பரபரப்பாக கொஞ்சம் சில குரூப் 2 ரிசல்ட்டை போட்டு உடனே சிலபஸ் சேஞ்சுன்னு ஒரு அறிவிப்பை வெடிச்சு விட்டானுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருந்த மாணவர்கள், தமிழில் நல்லா படிச்சிருந்த மாணவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு படிக்கிற மாதிரியும் இவ்வளோ ஒரு சில விஷயங்கள் கூடுதலாக படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த புது புக்கு, அட்வான்ஸ் புக்கு, சிறப்பு தமிழ் இப்படி அப்படியே நிறைய தேடி தேடி படித்த பசங்களுக்குலாம் இப்போ அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸில் எதாவது மாற்றம் இருக்கா சார் அப்படின்னா, மாற்றம் இருக்குங்க. ஏதோ மாற்றம் பண்ணிக்கிறானுங்க. ஆனால் இந்த கண்டென்ட்டை கையை வைக்கல. கண்டென்ட்டை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் கையை வைக்கல. பேட்டர்னை மாற்றிட்டானுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? என்ன பேட்டர்னை மாற்றிருக்கானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் யூசுவலாக மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள் கேட்பானுங்க. உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் 10 கொஸ்டின்ஸ் அப்புறம் 25 கேள்வியை கேட்கச்சு. இந்த 25 கேள்வியில் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஆரம்பத்தில் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங்கில் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். ஏன்னா இதில் 10 டாபிக் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாபிக் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்புறம் என்ன பண்ணானுங்க அப்படின்னா, இதில் ரேஷியோ வந்து மாற ஆரம்பிச்சு. ஒரு வாட்டி 4 வருது, ஒரு வாட்டி 5 வருது. கடைசியாக இந்த குரூப் 4ல் 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 2024 குரூப் 4ல் 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2024 நடந்த குரூப் 2ல் 6 கொஸ்டின்ஸ் ரீசனிங் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போது ரீசனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிட் 1, யூனிட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிட்டானுங்க. யூனிட் 1 ஆப்டிடியூட் ஆகும், யூனிட் 2 ரீசனிங் ஆகும். இப்போ ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் சொல்லிட்டானுங்க. பட் ரீசனிங்கில் 10 கொஸ்டின்ஸோ கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? என்ன சார் அப்படி என்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கிளாஸ்லாம் கூட சொல்லுவேன். ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்மில் தான் ஹையஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்ஸில் கொஸ்டின்ஸ் வரும். ஏரியா அண்ட் வால்யூமில் கொஸ்டின்ஸ் வரும். காரணம் என்னென்னா, இது தனித்தனியாக டாப்பிக்காக பிரித்து கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அது ஒரு டாபிக், லோயஸ்ட் காமன் மல்டிபிள் அது ஒரு டாபிக், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அது ஒரு டாபிக், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது ஒரு டாபிக், ஏரியா ஒரு டாபிக், வால்யூம் ஒரு டாபிக். அப்போது மொத்தம் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டாபிக் டோட்டலாக கொடுத்துருக்கானுங்க சார். ஓகேவா? அந்த 10 டாப்பிக்கில் 7 தான் இருக்கும். மீதி 3 வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கும். அதாவது தனி வட்டி கூட்டு வட்டி 2ஆக பிரித்து கொடுத்துருப்பானுங்க. HFLCM 2ஆக கொடுத்துருப்பானுங்க. ஏரியா அண்ட் வால்யூமாக 2ஆக பிரித்து கொடுத்துருக்கானுங்க. அப்போ மொத்தம் 10 டாபிக் படிக்கணும் நம்ம. அது இல்லாமல் ஒரு 3 டாபிக் எக்ஸ்ட்ரா படிக்கணும். இதில் சிலபஸில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிக்கணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு படிக்கணும். அதுக்கப்புறம் ஏஜி ப்ராப்ளம், அப்புறம் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தம் 13 டாபிக் நம்ம இதை படித்தா போதும், குவான்டிட்டி ஆப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும். அதானே? சரி, கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின்ஸ் வருதா? ரேஷியோ எப்படி சார் இருக்கும்? ஒரு ஒரு டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, தனி வட்டி கூட்டு வட்டியை சேர்த்து 2 அல்லது 3 கொஸ்டின்ஸ் வரலாம். HFLCMல சேர்த்து 2 அல்லது 3 கொஸ்டின்ஸ் வரலாம். ஏரியா அண்ட் வால்யூமில் 2 அல்லது 3 கொஸ்டின்ஸ் வரலாம். மீதி இருக்கிற மற்ற டாப்பிக்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம், இல்லை 2 கொஸ்டின்ஸ் வரலாம். அவ்வளோதான். 1, 2 தான் வரும். ஸோ அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. 15 கொஸ்டின்ஸ் வந்துடும் கண்டிப்பாக. ஓகேவா? ரீசனிங் தான் இப்போ பிரச்சனையே. என்னென்னா, மேக்ஸ்னால் இந்த டாப்பிக்கில் வருது, இந்த டைப்பில் வருது, இந்த மெத்தடில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படித்து வச்ச மாதிரி டக்குன்னு போட்டு ஆன்சர் கொண்டு வந்து போட்டே இருப்போம். பட் ரீசனிங்கிறது ஒரு கடல். ஏன்னா நம்ம என்ன தான் படிச்சுட்டு போனாலும் அங்கே புதுசு புதுசாக தான் கேள்விகள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பானுங்க. இந்த லாஜிக்கல் ரீசனிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டாப்பிக்லாம் கலந்து எல்லாமே கலந்துருக்கும். ஓகேவா? அடுத்தது பசில்ஸு. பசில்ஸ் உங்களுக்கு தெரியும். புதிர் கணக்குகள், ரெண்டாவது டைஸு, விஷுவல் ரீசனிங், ஆல்பா நியூமெரிக், நம்பர் சீரியஸ். இந்த விஷுவல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். காட்சி காரணவியல் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இந்த படம் தொடர்புடையது எல்லாமே இதில் வருங்க. விஷுவல் ரீசனிங்னா படம் தொடர்புடைய விடுபட்ட படம், அடுத்த படம், பொருந்தும் படம், பொருந்தாத படம், இது என்ன படம் பொருந்தும், அதானே? இமேஜு, மிரர் இமேஜு, படங்கள் எண்ணிக்கை எல்லாமே இந்த விஷுவல் ரீசனிங்ஸில் வரும். டைஸ் இது ஒரு ஈஸியான டாபிக். பசில்ஸ் புதிர் கணக்குகள், இந்த புதிர் கணக்குகள் என்ன ஒன்றா வரும் சார். திடீர்னு இப்போ குரூப் 4 கேட்டிருந்தா மாம்பழங்கள் கேட்டிருந்தா பாருங்க. அதெல்லாம் இதில் தான் அரித்மேட்டிக் ரீசனிங்லாம் கூட இது எல்லாமே கலந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்பா நியூமெரிக் ரீசனிங் அப்படின்னா இதுதாங்க. கோடிங், டீகோடிங், இந்த ஆங்கில எழுத்துக்களுக்கு ஆங்கில எழுத்து, நம்பர் சீரியஸ் எல்லாமே கலந்து. ஆல்பானா ஏபிசிடின்னு, நியூமெரிக்னு நம்பருங்க. இது எல்லாமே கலந்து வரது தான் ஆல்பா நியூமெரிக். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அடுத்தது நம்பர் சீரியஸ். நம்பர் சீரியஸ் அப்படின்னா என்னென்னா எண் தொடர் வரிசை. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அப்போது இப்போ 1, 2, 3, 4, 5, 6 இருக்குன்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங் உள்ளவே கிட்டத்தட்ட ஒரு 5 டாபிக் இருக்குங்க. லாஜிக்கல் ரீசனிங் உள்ளவே. ஓகேவா? விஷயம் தெரிஞ்சவங்க, ரீசனிங் நல்லா படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்குள்ளவே ஒரு 5 டாபிக் இருக்குது. ஸோ மொத்தம் நீங்கள் 15 டாபிக் கிட்ட நீங்கள் படிக்கணும் சார் கண்டிப்பாக.
இந்த 15 டாபிக் படிச்சா தான் அவன் கேட்குற 10 கொஸ்டின்ஸ் போட முடியும். ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அப்போ கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் இதுவரைக்கும் படிக்கிறத விட கொஞ்சம் டிஃபரெண்ட்டான ஒரு மாற்றம் இருக்குன்னா, இந்த கொஸ்டின் வேரியேஷன் மாத்திருக்கானுங்க. பட் சிலபஸ் அதே தான். கொஸ்டின் வெயிட்டேஜ் குடுக்குறானுங்க. ரீசனிங் ஒரு 10 கொஸ்டின்ஸ குடுக்குறானுங்க. அப்ப நம்ம யூசுவலா படிக்கிறத விட, டெய்லி மேத்ஸ் 2 மணி நேரம் படிக்கிறோம்னா, 1 மணி நேரம் மேத்ஸ் படிக்கணும். 1 மணி நேரம் ரீசனிங் பிராக்டிஸ் பண்ணணும். நல்லா பாருங்க பிராக்டிஸ். அதானே? ஸோ எங்க மாடல் கொஸ்டின் மார்க் கிடைச்சாலும் எடுத்து ரீசனிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. நெறைய படிக்க நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். சரி சார் நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமில டெஸ்ட் பேட்ச் போதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி குரூப் 4க்கு 2 பேட்ச் போயிட்டுருக்கு. 3 பேட்ச் பார்த்தீங்கன்னா, எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1/1/2025க்கு ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலா 100 டெஸ்ட்டுங்க. ஓகேவா? மொத்தம் 100 டெஸ்ட்டு. அதில பார்த்தீங்கன்னா, இப்போ 120 டெஸ்ட் பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ரீசனிங் இன்னும் ஒரு 20 டெஸ்ட் எக்ஸ்ட்ரா குடுக்குறேன். ஓகேவா? மொத்தம் 120 டெஸ்ட் கிட்ட பிளான் பண்றோம். டெய்லி டெஸ்ட் இருக்குங்க. ஓகேவா? தினந்தோறும் டெஸ்ட் இருக்கும். என்னென்ன சிறப்பம்சம் டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன வரும் மொத்தம் பார்த்தீங்கன்னா, புது புக்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. 2வது ரவுண்டு ஓல்டு புக்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் வரும். 3 ரவுண்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் 2024 வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸ அப்டேட்ஸ் பண்ணி குடுத்துருப்போம். அடுத்து 4த் என்னன்னா, ஆர்.எஸ். அகர்வால்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் இதுவரைக்கும் கேட்காத கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும். 5வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசனிங்ல வர கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாபிக்ல 2 அதாவது இந்த டாபிக்ல 2 கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கும். ஓகேவா? டைஸ்ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் வைப்பேன். 3 டெஸ்ட் வைப்பேன். பசில்ஸ்ல ஒரு 3 டெஸ்ட், விஷுவல் ரீசனிங்ல ஒரு 3 டெஸ்ட், ஆல்ஃபா நியூமெரிக்ல இந்த மாரி பிரிச்சு நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கிற மாரி குடுப்பேன். ஓகேவா? இது மொத்தத்துக்கு சேர்த்து எவ்வளோங்க அப்படின்னா 500 மட்டும் தான் டெஸ்ட் பேட்ச். ஆல்ரெடி குரூப் 2வும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. குரூப் 4 வந்து 1/1/2025ல நம்ம ஜாயின் பண்றோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிடிஎஃப்ல தான் சார் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு பிடிஎஃப்ல தான் அனுப்புவேன். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ படிச்சுக்கலாம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோல குடுக்குறோம் சார். ஓகேவா? ரெக்கார்டட் வீடியோல குடுக்குறோம். அதுவும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ படிச்சுக்கலாம். அதனால ஏற்கனவே படிக்கிற மாணவர்களும் சரி, புதுசா படிக்கிற மாணவர்களும் சரி, ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச்ச சார்ந்தவங்களுக்கும், இது கொஞ்சம் ரீசனிங் கொஞ்சம் ஹெவியா குடுக்குறதுல கொஞ்சம் கண்டிப்பாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால பாருங்க. ஓகேவா? மத்தபடி வேற எந்த மாற்றமும் இல்லை. அதனால படிக்க ஆரம்பிங்க. டேட்டும் குடுத்துட்டானுங்க. ஸோ காலம் என்னவோ நமக்கு வாய்ப்புகள் குடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த காலத்த நம்ம சரியா பயன்படுத்துறோமா அப்படின்றது ஒவ்வொருடைய மனசாட்சிய பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க் யூ.